கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் பிறப்பை ஞாபகப்படுத்துகின்ற கொண்டாடுகின்ற மாதம் இது. இதிலே முன்னணையை குறித்து, இயேசுவின் பிறப்பிற்கும் முன்னணைக்கும் உள்ள தொடர் சம்பந்தங்களை குறித்தும் அதனுடைய காரியங்களை குறித்தும் ரகசியங்களை குறித்தும் நாம் அறிமுக செய்தியை பார்த்தோம். இந்த முதலாவதாக முன்னணையும் காண்டாமிருகமும் என்கிற தலைப்பில் நாம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். முன்னணை என்று சொல்லும் பொழுது 3 பிராணிகளை குறித்து படித்தோம் முதல் செய்தியிலே. அதில் முதல் மிருகம் காண்டாமிருகம். இந்த காண்டாமிருகம் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் படிக்கலாம். யோபு புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதில் 9-11 வரை படிக்கும் பொழுது, படைச்சால்களை உளனி காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே போட்டுவாயோ, அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ அப்படின்னு கேட்குறார். ஒரு காண்டாமிருகத்தை ஏரில் பூட்ட முடியாதான். காண்டாமிருகத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு, அது நீ நினைக்கிற மாதிரி காளையோ மாடோ கிடையாது. அது மிருகம், காண்டாமிருகம். அதை நீ நினைக்கிற மாதிரி ஏரில் நீ பூட்டி அதை ஆள முடியாது. அது உனக்கு அடிமையாகாது என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு, அது அதிக பலம் உள்ளது என்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ அப்படின்னு கேட்குறாரு. அது ரொம்ப பலமாக இருக்குன்னு நம்பிட்டு அதனால் வேலை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போ இவ்வளோ தெளிவாக ஆண்டவர் ஒரு காண்டாமிருகத்தை குறித்து யோபு புஸ்தகத்தில் வர்ணிக்கும் பொழுது, அந்த காண்டாமிருகத்தை நாம் படிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். காண்டாமிருகத்தை குறித்து நம்ம உலக ரீதியாக அதனுடைய உடல் அமைப்பை படிச்சுட்டு, அப்புறம் அது ஏன் ஆண்டவர் காண்டாமிருகத்தை முன்னடைக்கு சம்மந்தப்படுத்தி பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்தோடு ஒப்பிட்டு நம்ம பேச போகிறோம். காண்டாமிருகத்தை குறித்து ஒரு 16 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். காண்டாமிருகம் குட்டையான கால்களில் 3 விரல் அமைப்போடு காணப்படும். நல்ல கவனிக்க வேண்டும். 2வது, இதன் சரீரம் தடித்த தோல் 3 மடிப்புகளாக காணப்படுகிறது. அதாவது தடித்த தோலாக 3 தோல் அடுக்காக கவசமாக இதனுடைய உடல் அமைப்பு காணப்படுகிறது. அதனால்தான் 3வது பாயிண்ட், துப்பாக்கி துளைக்காத கவசங்களை இந்த தோல் கெட்டியாகி விடுவதனால் குண்டு துளைக்காத கவசமாக மாற்றப்படுகிறது. பழைய காலத்தில் படை வீரர்கள், ராஜாக்கள் எல்லாம் காண்டாமிருகத்தின் தோலை காய வச்சு பதப்படுத்தி அதில் கவசத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த காலத்தில் அதெல்லாம் வேட்டையாடக்கூடாது என்பதனால அதில் லேட்டஸ்ட்டாக நிறைய பண்ணுறாங்க. ஆனால் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் காண்டாமிருகத்தின் தோல் பலம் வேறு எதுக்குமே வராது. அந்த அளவுக்கு குண்டு துளைக்க முடியாத அளவிற்கு பலம் வாய்ந்த ஒரு தோலாக இருக்கிறது. 4வதாக, காண்டாமிருகத்தினுடைய தோல் இறுகி பாறை போல் ஆகிவிட்டது என்றால் காண்டாமிருகம் இறந்து விட்டது என்று பொருள். இல்லை என்றால் தோல் மெதுவாக இருக்கும். இறுகி விட்டது என்றால் மரித்தது என்று பொருள். 5வதாக, இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்பு இது மூக்கு தோலில் இருந்து வளர்கிற ஒரு மிக முக்கியமான காரியம். நீங்கள் யானை தந்தத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு எலும்பு மாதிரி, அது வித்தியாசமான ஒரு அமைப்பில் அந்த கொம்பு இருக்கும். மான் கொம்பு, மற்ற மிருகோட கொம்புகள்லாம் அது ஒரு மெட்டீரியலில் இருக்கும். ஆனால் காண்டாமிருகத்தோட கொம்பு மட்டும் மூக்கு தோல்லேருந்து வளர்ந்து நிற்கிற ஒரு பெரிய பலமான ஒரு கொம்பாக இருக்கிறது. 6வது, இந்த கொம்பை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் அப்படி பார்த்தீங்கன்னா, அது எதிரிகளை தாக்குறதுக்கு கிடையாது. அது கிழங்குகளை, பூமிக்கு அடியில் விளைஞ்சிருக்கிற கிழங்குகளை தோண்டி சாப்பிட்றதுக்காக இந்த கொம்பு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து எதிரிகளை தாக்குவதற்கு இது வரும்பொழுது பற்களால் கடிக்குமாமா. எதிரிகளை என்ன பண்ணுமா? பற்களால். அடுத்த பாயிண்ட் 8வது பாயிண்ட், யானைகளை கூட, அதாவது மதம் பிடிச்ச யானைகள், காட்டிலே பெரிய உருவ அமைப்பில் இருக்கிறது யானை தான். அந்த யானைகளை கூட நேருக்கு நேர் மோதினா கொன்றுவிடக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்தது காண்டாமிருகம். 9வது பாயிண்ட், இதுக்கு கேட்கும் சக்தி அதிகம், பார்க்கும் சக்தி குறைவு. 10வது பாயிண்ட், பிராணிகளை கொன்றாலும் இந்த காண்டாமிருகம் மாംസங்களை சாப்பிடுவதில்லை. புல் பூண்டுகளை மாத்திரமே சாப்பிடும் பியூர் வெஜிடேரியன். நல்லா கவனிக்க வேண்டும். அப்புறம் இந்த 11வது பாயிண்ட்னா, இந்த காண்டாமிருகத்துக்கு சேற்றில் புரள்வது என்றால் பயங்கர கொண்டாட்டம் தான். சேற்றில் புரள்வது என்றால் பெரிய கொண்டாட்டம். 12வது பாயிண்ட்,
இரவில்தான் இது இறை தேடும். இரவில்தான் இது இறை தேடும். இரவில் இறை தேடுறதா யுத்தத்தில் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. 13வது பாயிண்ட், வருடத்திற்கு ஒரு முறை தான் குட்டி போடும். 14வது பாயிண்ட், அதற்கு கோபம் வந்தால் உடம்பெல்லாம் இரத்தம் போல் சிவப்பாக மாறி வேர்வையாக கொட்டும். கோபம் வச்சுருக்கா உடம்பெல்லாம் செவந்து போய் செவப்பு கலரில் வேர்வை கொட்டும். 15வது பாயிண்ட், மூர்க்கமான மிருகமாக இருந்தாலும் கண்ட இடத்துல மலம் கழிக்காது. ஒரு இடத்துல பர்டிகுலராக அது கழித்து அது நிம்மதியாக தன் வாழ்க்கையை வாழும். 16வது பாயிண்ட், புல் அடர்ந்த காடுகளில் மாத்திரமே இது காணப்படுகிறது. இதுதான் அந்த காண்டாமிருகத்தினுடைய குணாதிசயங்கள். இந்த காண்டாமிருகத்தினுடைய குணாதிசயங்களை ஏன் உங்களுக்கு நான் படிச்சு வரேன்னா, வசனத்தை படித்தா உங்களுக்கு புரியும். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காண்டாமிருகத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சம்பந்தப்படுத்தி ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஏங்க, எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை புறப்பட பண்ணும் பொழுது அவங்க வர்றதை பார்த்து அவர் ஆண்டவர் சொல்லி வர்ணிக்கிறாரு. அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்குறாராம். யோசித்து பாருங்க. இன்னொரு வசனத்தை படிக்கிறேன், 24ஆம் அதிகாரம் 8வது வசனம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்தார்கள். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் ஓடிச்சுன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடும். வேகமாக ஓடுற மிருகத்தில் காண்டாம் வந்து நம்பர் 1. எவ்வளோ ஓடும் சளைக்காது. நீங்கள்லாம் நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ நடக்க முடியும்? இன்றைக்கு உள்ள காலத்துக்கு 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட மாட்டீங்க. கூடி போனால் ஒரு 5 கிலோமீட்டர், பேசிகிட்டே போனீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நடப்பீங்க. அதுக்கு மேலே நடக்கவே முடியாது உங்களால். 10 கிலோமீட்டர் நடந்தால் முடிஞ்சு 2 நாளுக்கு ரெஸ்ட்டு தான். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்ட பொழுது ஓடி 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 நடந்திருக்கிறாங்க. வேதனை கணக்கின்படி அவங்க 40லேருந்து 50 கிலோமீட்டர் தூரம் வர ஓடி இருக்காங்க. ஓடி ஓடி நடந்திருக்காங்க. சிவந்த சமுத்திரம், கடலுக்குள்ளே ஓடியே நடந்திருக்காங்க. வனாந்தரத்தில் வந்து பகுஜனம் 30-40 லட்சம் ஜனம் அவங்கள ஒரு இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி பட்டணம் மொத்தம் அந்த மக்கள் தொகைன்னு வச்சுருங்களேன். இப்போ அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு 2-6 மாதம் இருந்தாங்கன்னா அங்கேயே பாத்ரூம் போகிறது, அங்கேயே குளிக்கிறது, அங்கேயே வந்து வேஸ்டேஜ் பண்ணுறது எல்லாம் பண்ண அந்த இடம்லாம் கெட்டு போயிடும் இல்லைங்களா. பிற என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து திரும்ப ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணால் ஒரு பட்டணத்தை விட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ குறைஞ்சது ஒரு 150 கிலோமீட்டர் தூரமாவது போகணும். 40 வருஷமாக மனாந்தரத்தில் நடந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காலில் செருப்பு தேயலைங்க, யாருக்கும் நோயே வரல, அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க, அவ்வளோ பலனுள்ளவங்களாக இருந்திருக்காங்க, பலமாக இருந்திருக்காங்க. நடந்து 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 நடந்தே அவங்க பலசாலிகளாக மாறியிருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உன்னத உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், அவன் அலங்காரம் அவன் தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அப்போ அவனுடைய கொம்பு அலங்காரம் இருக்குமா, காளையை போல இருக்குமா. தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம். பொங்கல் வந்தனாலே காளைக்கு பண்ணுற அலங்காரமும் அதுக்கு பண்ணுற மாட்டு பொங்கலும் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. நந்தியே காளை தாங்க, சிவனுடைய வாகனம் காளை தான், பரலோகத்தின் பிதாவினுடைய வாகனம் காளை தான். அப்போ இந்த காளையினுடைய அலங்காரம், அதுக்கு பண்ணுற அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலங்காரம் பார்ப்பான். அந்த மாதிரி அந்த அலங்காரமாக இருப்பான். மட்டுமல்ல, அந்த காண்டாமிருகத்தினுடைய அதனோட கொம்புகள், இஸ்ரவேலினுடைய கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல இருக்குமா. நேருக்கு நேர் மோதினா காண்டாமிருகம் யாரும் நிற்க முடியாதுங்க, அதான் ஜெயிக்கும். அது சாப்பிட இல்லைனாலும் சாப்பிட்டாலும் அது வந்து வெஜிடேரியன் தான், இருந்தாலும் யுத்தம் வந்து காண்டாமிருகம் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க, அந்தளவு பலசாலி. அப்போது ஒரு இஸ்ரேல் ஜனத்தினோட கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்புக்கு சமமாய் பயன்படுத்துவது என்பது இஸ்ரேவேலர்களுடைய ஆளுகையை ஆண்டவர் காண்டாமிருகத்துக்குரிய கொம்பாக உயர்த்துகிறார். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் அடிபடி மாட்டாங்க, யாருக்கும் கீழே வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க சுயாதீனமான வேலையாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சுயதமாக தான் வேலை பண்ணுவாங்க.
சொந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க, யாருக்கு கீழே வேலை பண்ண மாட்டாங்க, எல்லாம் சொந்த வியாபாரம் தான். அதான் இன்றைக்கி தனி தேசத்தில் இருப்பதற்கு இதெல்லாம் வழிகோலுவதற்கு காரணம் என்னென்னா அதான் ஆர்டர் சொல்கிற யோபில். அதை வந்து நீ வந்து மூக்கணங்கயிறை போட்டு நீ ஒரு ஏரில் பூட்ட முடியுமா? முடியாது. அது யார் ஏர்லேயுமே சிக்காது. தனித்துவமான மனிதர்கள் யூதர்கள் இன்றும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் அதான். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. வார்த்தை தான் சொல்லுது. அந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு ஆகிட்டு இருக்குது. யார்கிட்ட போக மாட்டாங்க, வம்புதும்பு வந்துன்னா விட மாட்டாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை, டேஞ்சர் அவங்க. அப்போ காண்டாமிருகத்துக்குரிய பலனாக இருக்கிறதான இஸ்ரேல் ஜனங்களிலே தாவீது தன்னுடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்து. ரொம்ப அற்புதமான வார்த்தை. படித்து பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறோம். அப்போது தாவீதோட கொம்பை ஆண்டவர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துக்கிறாருங்க. இந்த நடுவில் கொம்பு, ஒரு கொம்புங்கிறது இல்லையா, அந்த கொம்பு, ஒரு கொம்புங்கிறது ரொம்ப வித்தியாசமானது, ஆளுகை குறிக்கிறது. தாவீது ஒரு ஆட்டு இடையன், அவனை உலகத்தை ஆளுகிற ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக அவனை ஆளும் உரிமையை கொடுக்குறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ எனக்கு அந்த ஆளும் உரிமையை கொடுத்துட்டீங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்துட்டீங்க, கொம்பை போல உயர்த்திருக்கிறீங்க, ஆனாலும் உம்முடைய புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. எவ்வளவுதான் காண்டாமிருகத்தினுடைய பலம் நமக்கு இருந்தாலும், பெரிய வியாபாரத்தில் இருந்தாலும், பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு இல்லை என்றால், அவருடைய பரிசுத்த நிரப்புதல் நமக்கு இல்லை என்றால் நம்மளை வாழவே முடியாது. அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான். உலக பிரகாரம் நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன், நான் பெரிய ஒரு காண்டாமிருக கொம்பு போல இருக்கிறேன், ஆனால் என் இருதயம், என்னுடைய ஆத்துமா தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைய வேண்டும். அப்போ தான் இதெல்லாம் நிலச்சி நிற்க உணர்ந்து கொண்டான். அவன் ஜெபிக்கிறான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் மரிக்கும் வரை அவனுக்கு எந்த பின்னடைவும் வரவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 75-77 அந்த கொம்பு, காண்டாமிருகத்தின் கொம்பு புதிய ஏற்பாட்டில் எதை குறிக்கிறது, இயேசு என்னத்தை சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த முன்னடையில், அந்த முன்னடைக்கும் காண்டாமிருகத்துக்கும் உள்ள அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். காண்டாமிருகத்திற்கு கொம்பு எவ்வளோ பலம் வாய்ந்ததோ, ஆவிக்குரிய உலகத்தில் ரட்சிப்பின் கொம்பு அவ்வளோ பலம் வாய்ந்தது. யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரட்சிப்பை ஆண்டவராக கொடுத்தா, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்னொரு காரியத்தில் வேண்டாம், அவ்வளவு பலன் வாய்ந்தவனாக அவன் இருப்பான். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். யோவான் ஸ்நானகர் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, ரட்சணை கொம்பனை கொடுக்கறதுக்கு, ரட்சணம் என்கிற ஒரு கொம்பை இயேசு உருவாக்க வர்றாரு. அந்த ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பை குறிக்குது. அவர் கொண்டு வர்ற அந்த ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்னாடி நடந்து தான் போகல தீர்க்கதரிசனம். ரட்சிப்பு என்கிறது, ரட்சிப்பு என்கிற கொம்பு என்பது பாவ மன்னிப்பு என்கிற ஒரு உணர்வு அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இது சொந்தமாகுமே தவிர, நீங்கள் சுகமடைவதனாலோ பேய் ஓடுனதுனாலேயோ பணம் வந்ததுனால நீங்கள் ரட்சிப்படைய முடியாது. அந்த மாதிரி கொம்பு உங்களுக்கு கிடைக்காது. அந்த அந்த ஆவிக்குரிய ஆளுகை உங்களுக்கு கிடைக்காது. நீங்களாம் பாவ மன்னிப்பு அடைந்திருக்கிறீங்களா? உண்மையில் மனம் கசந்து தான் அந்த ரட்சிப்புகள் சொந்தமாக்கி கொண்டீர்களா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ரட்சிப்பின் கொம்பை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு மாறுதலை அசைவு உண்டாக்கத்தக்கதாக தேவன் உங்களை வழிகொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ ரட்சிப்பின் கொம்பு என்பது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களை நமக்கு மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த காண்டாமிருகத்தின் கொம்பு இப்படி ஆளும் உரிமை உலக ரீதியாக சரீர ரீதியாக கொடுத்துச்சோ, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னால் யாரை நிற்க முடியல எதிர்த்து, அந்த மாதிரி ஆவிக்குரிய உலகத்திலே நாம் அவ்வளோ பலசாலிகளாக இருக்க வேண்டும், தைரியமானவர்களாக இருக்க வேண்டும். பலத்துக்காக தான் ஆவியனோட அபிஷேகம், அந்த பிரசன்னதம், அந்த நிரப்புதல். எல்லாம் பயந்தங்கொள்ளிகளாக இருக்கிறார். கிறிஸ்தவர்களே பயந்தங்கொள்ளிகளாக மாறிவிட்டார்கள். அப்போ நம்ம தைரியம் உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு முன்பாக ஆத்மாவிலே சக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மளோட ஆவி, ஆத்மா அவ்வளோ பலன் உள்ளவர்களாக இருக்கணும். முன்னால் நிற்கிற யாராக இருந்தாலும் ஆவிக்குரிய உலகத்திலே ஆளும் தன்மை உடையவர்களாக நம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற இரட்சணிய கொம்பை உடைகிற காண்டாமிருகமாக வாழ வேண்டும். போல முடியுமா?
இப்படிலாம் பிறப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இயேசு பிறப்பிலே உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்க தகுந்த சக்தி உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியில் நம்ம 3 விதமான காரியங்களை கற்றுக்க போகிறோம். ஒன்று, முன்னடை என்பது, இயேசு கிறிஸ்து கடத்தப்பட்ட முன்னடை என்பது இயேசு கிறிஸ்து மரணத்தோடு சம்பந்தப்பட்ட இடம், அவர் மரித்த பின்பாக கிடத்தப்பட்ட இடம். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்த முன்னடைய 3 மிருகங்களை அறிந்திருந்தன. காண்டாமிருகம், மாடு, கழுதை. நம்ம தொடர்ச்சி இதில் பார்க்க போகிறோம். காண்டாமிருகம் என்பது, காண்டாமிருகத்தின் கொம்பு என்பது இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரது ஆளுகை குறிக்கிறது. அதே போல தான் புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பாகிய ஆளுகையை ஆவிக்குரிய உலகத்தில் தந்து நாம் அதை அறியும்படி செய்தார் இயேசு கிறிஸ்து. இதை அறிந்து நீங்கள் இருக்கிறீங்களா? அறியாமல் இருக்கிறீங்களா? அறிந்து கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறீங்களா? அறியாமல் கொண்டாடுறீங்களாங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் நலம் பயக்கும். மூன்றாவதாக, இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுடைய வம்சத்தையும் அவருடைய ஆளுகையும் குறிக்கிறதுன்னு பார்த்தா 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு என்கிற கொம்பாக கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆளுகையை கொடுத்திருக்கிறது. இதுதான் காண்டாமிருகத்திற்கும் முன்னடைக்கும் உள்ள ரகசியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகட்டும். அடுத்த செய்தியில் நாம் மாடை குறித்து படிப்போம். கண்டிப்பாக இந்த மாதம் மொத்தம் இந்த செய்தி முன்னடை ஒரு தலைப்பை வைத்து நாம் தொடர் செய்தியை படிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.